ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்றோட உங்களைய சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற ரெசிபி ஆப்ப ரெசிபி தான். இந்த ஆப்ப ரெசிபிக்கு நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கிறேன். ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா ப்ரௌனாகவும் வாரத்துக்கு. அது வேறு ஒன்றும் இல்லை, மாரி பிஸ்கட் தான். ஒரு 5 மாறு பிஸ்கட்டை வச்சு இந்த அப்பத்தை நல்லா கிறிஸ்பியாகவும் ஓரமெல்லாம் ப்ரௌனாகவும் வாரத்துக்கு செஞ்சிடலும். அதே மாதிரி தான் தடவையாக ஆப்ப ரெசிப்பியை ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் இது மாதிரி ஆப்ப ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் எந்த விதமான பிழையும் இல்லாமல் ஆப்ப ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌனாக வரும். இப்போ வாங்க இந்த ஆப்ப ரெசிப்பியை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். இன்றைக்கி நான் இந்த ஆப்பையை செய்கிறதுக்கு 1 கப் பச்சரிசி தான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பச்சரிசை தண்ணி ஊற்றி ஒரு 8 ஹவர் மாதிரி ஊற வச்சோணும். 8 ஹவர் மிச்சம்டா உங்களுக்கு, அப்படி 8 ஹவர் மிச்சம்னு நினச்சிங்கன்னா 5 ஹவர் போதும். 5 ஹவருக்கு ஊற வச்சா போதும். இந்த பச்சரிசை நல்லா தண்ணி ஊற்றி 5 ஹவரோ 8 ஹவரோ இதை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கொள்ளணும். நான் இன்றைக்கி இந்த பச்சரிசை ஒரு 8 ஹவர் மாதிரி தான் ஊற வச்சேன். ஊற வச்ச பச்சரிசை நல்லா ஒரு 2-3 தண்ணிக்கு நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கொள்ளணும். இப்போ க்ளீனாக கழுவி எடுத்த பச்சரிசை ஒரு பிளெண்டர் ஜாருக்கு நான் போட்டுக்கொண்டேன். அடுத்ததாக இந்த ஆப்பைக்கு தேவைப்படுற நாங்கள் ஆக்கின சோறு தான். இதால் நான் 1/2 கப்பால் எடுத்துக்கொண்டேன். 1 கப் பச்சரிசிக்கு 1/2 கப் பழைய சோறும் 1/2 கப் தேங்காய் திருவலும் இருந்தால் போதும். துருவின தேங்காய் எடுக்கிறேன்னா அந்த தேங்காயோட வெள்ளை பாட்டை எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த ஆப்பைக்கு நல்லா இருக்கும். அடுத்ததாக இந்த ஆப்பைக்கு நான் மாறு பிஸ்கட் எடிட் பண்ணினேன். இந்த மாறு பிஸ்கட்டால் ஒரு 5 மாறு பிஸ்கட்டும் ஒரு 1/2 டீஸ்பூன் மாதிரி ஈஸ்டையும் போட்டு இதெல்லாம் எல்லாம் ஒன்றுக்கு தான் போடணும். நல்லா இப்போ பிளெண்டர் ஜாரில் நல்ல மை வாரத்துக்கு நல்ல ஒரு பேஸ்ட்டாக வாரத்துக்கு நாங்கள் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் பிளெண்ட் பண்ணுற நேரம் ஒரு 1/2 கப் மாதிரி தண்ணி ஊற்றி தான் பிளெண்ட் பண்ணணும். பாருங்கள், இப்போ பிளெண்ட் பண்ணினதுக்கு பிறகு இப்படி தான் இருந்துச்சு. மிச்சம் 1/2 கப் தண்ணியை நான் இந்த பிளெண்டர் ஜாரை கொஞ்சம் அலசி ஊற்றி கொண்டேன். ஏன்னா அரைச்சதுக்கு பிறகு அந்த ஆப்ப மிக்சர் பிளெண்டர் ஜாரில் மீக்கும். ஸோ அதனால் ஒரு 1/2 கப் மாதிரி தண்ணியை மிச்சம் 1/2 கப் தண்ணியை பிளெண்டர் ஜாரில் கழுவி ஊற்றிக்கொள்ளணும். இப்போ பாருங்கள், ஊற்றினதுக்கு பிறகு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி இதையும் ஒரு 5 ஹவர் மாதிரி வைக்கணும். நான் இன்றைக்கி இந்த ஆப்பைக்கு சின்ன மெஷர்மெண்ட் படிக்கி நீங்களும் சரியான அளவுகளோட ஆப்பை செஞ்சால் உங்களுக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஆப்பையை செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இந்த மெஷர்மெண்ட்டை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். தேவையானவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 ஹவருக்கு பிறகு பாருங்கள், இந்த ஆப்ப மிக்சர் நல்லா புளிச்சு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். நல்ல நுரையெல்லாம் நல்ல பபிள்ஸ் இது நல்லா புளிச்சு இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டதுக்கு போகிறோம். இந்த ஆப்பையை நாங்கள் சுட்டெடுக்கிறது தான் மிச்சம். இப்போ ஆப்பத்தாச்சை நல்லா கொஞ்சம் ஒயில் ஊற்றி சூடாக்கிட்டு ஒரு குழிக்கரண்டியால் ஊற்றி அவனுக்கு கொஞ்சம் நடுவு கொஞ்சம் உப்பெல்லாம் பனிஸ் மாதிரி வேணும்னா அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிக்கொள்ளையிலும் ஊற்றி மீடியம் ஹீட்லேயே வச்சு தான் இந்த ஆப்பை சுட்டெடுக்கணும். பாருங்கள், நல்ல ஆப்பை ஓரமெல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலராக வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்குற நேரமே விளங்கும். அதோடு நான் இன்றைக்கி முட்டை ஆப்பையும் செஞ்சு கொண்டேன். சில நேரம் மிச்சம் பேர் ஆப்ப சுட தெரியாமல் கடைகள்லே வாங்கி தின்னுவாங்க. கடைகள் அப்படி வாங்கி தின்னுறா
அது ஹைஜீன் இல்லாமல் மீக்கும். அதே மாதிரி தான் சரியான விலை கூடவாக மீக்கும். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு சின்ன செலவில் உங்களுக்கும் வந்து இது மாதிரி ஆப்பையை செஞ்சு உங்களோட வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கும் குடிக்கலும். கிட்ஸும் நல்லா விரும்பி தின்னுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆப்பையை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இல்லாட்டி ஈவினிங் டின்னருக்கு சரி செஞ்சு கொள்ளையிலும். அது மாதிரி தான் ஆப்பை வந்து நல்ல ஓரமெல்லாம் கிறிஸ்பி அப்படி ப்ரௌன் கலராக வரணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து மாரி பிஸ்கட் போட்டால் தான் அந்த கலரும் வரும், நல்ல ஒரு கிறிஸ்பினஸும் வரும். ஸோ அதனால் கட்டாயம் இப்படி ஆப்பை செய்கிற நேரம் மாரி பிஸ்கட் போட்டு செஞ்சால் தான் அந்த டெக்ஸ்சர் உங்களுக்கு எடுக்கலும். பாருங்கள் மாஷா அல்லான்ட்டு ஓரமெல்லாம் நல்ல முருகி இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற நேரமே விளங்கும். நல்ல ப்ரௌனாகவே கிறிஸ்பியான ஒரு ஆப்பை வந்திருக்கி. இந்த ஆப்பை ரெசிபி உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஆப்பை ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஆப்பை தின்ன விருப்பமான நேரம் இது மாதிரி ஒரு ஈஸியான ஆப்ப ரெசிப்பியை எந்த நேரமும் உங்களுக்கு செஞ்சு திண்டு கொள்ளிலும். அதே மாதிரி தான் இந்த ஆப்பையை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களே சந்திக்கும் வரை பாய் பாய்.